எல்லா ஸ்டேஜுக்குமே மருந்து இருக்குது. பீரியட் வருதா மருந்து இருக்குது. ஏஜ் அட்டன் பண்ணுறீங்களா அதுக்கு மருந்து இருக்குது. இப்போது கன்சீவ் ஆகிறீங்களா மருந்து இருக்குது. இப்போது கன்சீவ் ஆகி குழந்தை டெலிவரி பண்ணதுக்கப்புறம் மருந்து இருக்குது. குழந்தைக்கு மருந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே மெடிசன் இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு இன்னும் இங்கே வந்து என்ன கேட்போம், சார் இது சைடு எஃபெக்ட் வருமா, எத்தனை வருஷமாக வெளியெல்லாம் மருந்து எடுக்கிறீங்க, 15 வருஷமா, என்னென்ன சைடு எஃபெக்ட்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது, நம்மகிட்டே கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் கேட்டிங்களா இல்லைங்க சார். அப்போ ஏன் இங்கே கேட்குறேன்? அதுதான் மக்களுடைய இந்த அறியாமை. நிறைய விஷயங்களை மக்கள் அப்படி தான் டெசிஷன் மேக்கிங் வெரி புவர். நாம் என்ன பண்ணணும், நம்ம என்ன எடுக்கணும், எதை பற்றியும் நம்ம பற்றி யோசிக்கிறதே கிடையாது. நமக்கு வந்து சும்மா கேட்க வேண்டியது, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு உள்ள போய் கேட்கணும். அதுவும் நல்ல இப்போ எல்லா இடத்துலையுமே சில மைனஸ் ப்ளஸ் இருக்கும், எல்லா மருத்துவத்திலையும் இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா ரெப்யூட்டடான இடத்துல எதுவுமே மேக்ஸிமம் தவறு வராமல் மருந்துகளை ப்ரிப்பேர் பண்ணுறது மேக்ஸிமம் இல்லை, 100% வரவே வராது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனை மேக்ஸிமம் இங்கே கொண்டு வந்துடுவோம். ஸோ இங்கே மாதிரி இடங்கள்லாம் வந்து இது வரைக்கும் நாங்களும் 24 வருஷமாக பண்ணுறோம். ஒரு ஆளுக்கு நான் சைடு எஃபெக்ட் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. டெவலப்மெண்ட் மட்டும்தான் இருக்குமே தவிர. ஸோ எல்லா ஏஜினும் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்யூச்சரில் நம்ம ஒன்று வரக்கூடாது, ப்ரிவென்ஷன் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம இல்லை இதுலேருந்து நான் கொஞ்சம் வெளியே வரணும், ஃப்ரீயாக இருக்கணும், மனநிலை எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மருத்துவம் ஒரு அற்புதமான மருத்துவம். இது எடுக்கணுன்னா நீங்கள் யூ மஸ்ட் பி அ லக்கியஸ்ட் பர்சன். ஸோ இது தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த மருத்துவம் அருமை. எல்லா நோய்களுக்குமே ஒரு முறை இங்கே ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்க, அது உங்கள் வாழ்க்கையவே மாற்றி அமைக்கும். உங்கள் சரத் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.